ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க மேல பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம லஸ்ட் டர்ன் இன்டு லவ்வோட ஃபைனல் பார்ட் பார்த்துலாம்டா. ரொம்ப சாரி, ரொம்ப டிலே பண்ணிட்டேன். கொஞ்சம் உடம்பு சரியில்ல, அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஷாட்ஸில் நம்ம பார்த்துலாம். அண்ட் தென் லாஸ்ட் பார்ட் நான் இதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பேனா. ஸோ ஜூன் வந்துட்டு உங்ககிட்ட அடம் பிடிச்சிருப்பான் அப்பாவோட ட்ரிப் போகணுன்னு சொல்லிட்டு. அப்போ கூட நீங்கள் அவன்கிட்ட செம்மையாக திட்டி விட்டுருப்பீங்க. அண்ட் தென் அப்படியே கோவமா வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. அதோட நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். சரி ஓகேடா, அங்கே அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தென் ஓகேடா, சேனல்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் தென் கமெண்ட். போயிட்டு கதவை சாத்திடுறீங்க. இந்த பக்கம் ஜூன்னா மம்மி கதவை திறங்க மம்மி. சாரி, நான் இனிமே பேச மாட்டேன். நீங்க என்கிட்ட பேசாம இருக்காதீங்க மம்மி. மம்மி 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 ப்ளீஸ் மம்மி. மம்மி கதவை திறங்க மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி. ஜூன் பேசாத, போ உன் டாடி கூடயே போய் இரு. உனக்கு உன் டாடி தானே வேணும், மம்மி வேணாம்ல. மம்மி எல்லாம் எனக்கு நீங்க தான் வேணும். நான் வேணும், கதவை தரேங்க. சாரி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கான். அந்த உங்களுக்கே கஷ்டமாயிடுச்சு. இப்போ டோர் ஓப்பன் பண்றீங்க. ஸோ அவனா வந்து டைட்டா உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்க அவனை ஹக் பண்ணாமலே இருக்கீங்க. மம்மி ப்ளீஸ், சாரி, நான் பண்ணது தப்புதான். என்கிட்ட பேசாம இருக்காதீங்க. இருந்தாலும் நீங்க பேசாம இருக்கிறதுலாம் ஏத்துக்கவே முடியாது. சாரி, நான் இனிமே அவர்கிட்ட பேசல. இனிமே அவருக்காக நீங்க எதுவும் செய்ய நான் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் மம்மி, என்கிட்ட பேசுங்க. இனிமே நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். பேச மாட்டியா? ப்ராமிஸா? பேச மாட்டேன், சத்தியமா பேச மாட்டேன். எனக்கு நீங்க தான் வேணும், எனக்கு அவரு வேணாம். ப்ளீஸ் என்கிட்ட பேசுவீங்களா? சரி, அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்றீங்க. அண்ட் தென் அன்னைக்கான நைட் அப்படி தான் போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங், ஸோ நீங்கள் வேலை கிளம்பிட்டு இருக்கீங்க. இதே சைடு ஜூன் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே வந்து உட்காந்துருக்கிறீங்க. ஓகே ஜூன், அம்மா இன்னைக்கு ஒர்க் முடிஞ்சு லேட்டாக ஆகும், சரியா? வெளியே விளையாட போறேன்னா பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போகணும், சரியா? மம்மிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா பேசக்கூடாதுன்னு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மம்மி, நான் பேச மாட்டேன். சரி, கிளம்புறேன். மம்மி ஃபுட்டு சாப்பிட்லையா? போதும் போதும், சாப்பிட்டேன், சரியா? பாட்டி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாட்டி நான் கிளம்புறேன். போயிட்டு வா. என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? அப்புறம் என்ன, பையனையும் அப்பாவையும் பிரிக்கிறல்ல பாட்டி? என்ன என்னமா அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த மாதிரி நான் பிரிச்ச மாதிரி? ஆமாம், குழந்தைகிட்ட கூட அவர் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிற. பையன், நீ நல்ல பொண்ணை நினச்சேன். ஆனால் நீ எப்போ இவ்வளோ மோசமானவளா மாறின? ஒரு தாய்கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பிரிக்கக்கூடாது தப்புனா, அதே மாதிரி ஒரு அப்பா கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பிரிக்கிறது தப்பு தான் மயன். நீ அந்த தப்பை தான் பண்ணிட்டு இருக்க. பாட்டி, உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க முடியாது வயன், ஒரு நாள் உனக்கே புரியும் அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் நீங்கள் அதை யோசிக்கிறீங்க. ஆனால் பாட்டி என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் தாயவங்க ஒன்றும் நல்லவன் கிடையாது, எதுக்கு என் பையன் அவன்கிட்ட வளரணும், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறீங்க. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன் கிளம்பி வந்திருப்பீங்க. ஸோ அங்கே பரபரப்பாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, ஏன்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? கிளாஸ் போலியா? இல்லை வாயன், சாரோட மணியை காணுமா? ஏன்னா எந்த காசு? வயன், இங்கே வா, உன்னை சார் கூப்பிட்டாரு. என்னாச்சு லாரா, வாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை அவங்க கூட்டிட்டு போறாங்க. அவர் என்ன செம்ம கோவத்துல இருக்காரு. வயன், உங்ககிட்ட நான் 10 lakhs கொடுத்துருந்தேனே, எங்க வச்சிங்க? என்னோட அக்கௌண்ட்டை போட சொன்னேனே, போட்டிங்களா? சார் என்கிட்டயா? ஆமா, 10 lakhs இங்க. 10 lakhs-ஆ? என்ன சார் சொல்றீங்க? 10 lakhs எனக்கு என்ன தெரியும்? வயன், லாரா உங்ககிட்ட மணி கொடுக்கலையா? வயன், உங்ககிட்ட நான் 10 lakhs கொடுத்தனே 2 வாரத்துக்கு முன்னாடி, ஞாபகம் இல்ல? லாரா என்ன பேசுற? என்கிட்ட எந்த காசும் நீ கொடுக்கல. வயன், போய் சொல்லாத வயன், நீ தான் வாங்கின. இங்க பாருங்க சார். என்ன லாரா ஒரே இருக்கா? நான் உங்ககிட்ட இப்போ 10 lakhs வாங்கினா? வயன், போய் சொல்லாத வயன், இங்க பாரு, உங்ககிட்ட தான் கொடுத்தேன். ஜாயல் கூட இருந்தா. சார் நீங்க வந்து ஜாயல் கிட்ட கூட கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்றப்பா அந்த பொண்ணு கூப்பிட்டு கேட்குறாங்க. ஸோ அவளும் சொல்றா, வயன் நீங்க தான் காசை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க தான் சார், இவங்க போய் சொல்றாங்க, இவங்க கிட்ட என்கிட்ட எந்த காசும் கொடுக்கல. வயன், உங்க மேல எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு.
மரியாதையே காசை கொடுத்துருங்க. அது அந்த காசு எனக்கு ரொம்ப முக்கியம். சார் நான் உண்மையதான் சார் சொல்றேன். அந்த காசு என்கிட்ட இல்ல சார். என்ன நம்புங்க. இல்லம்மா, நம்புற மாதிரி இல்ல. உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். சார் ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. சோ இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பேசுனே தெரியல. எவ்வளோ பேசி புரிய வைக்க பாத்துட்டீங்க. ஆனா அவரை கேட்க மாட்டேன்றாரு. காசு உங்ககிட்ட தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே நீங்க சொல்றத நம்பவே இல்ல. இதே சைடு இப்ப போலீஸ் அங்க வந்திருப்பாங்க. சோ வந்திருக்கிறது வந்து லேடிஸ் போலீஸ் தான். அவங்கன்னா அப்படியே உங்களை போட்டு மிரட்டுறாங்க. ஏய், காசு எங்க வச்ச? மேம், நான் காசு எதுவும் எடுக்கல மேம். என்ன காசு எடுத்து உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு யாருன்னா கொடுத்துட்டியா என்ன? எங்க காசு எங்க? நான் சத்தியமா சொல்றேன் மேம், காசு அவங்க கிட்ட கொடுக்கவே இல்லை. பொய் சொல்றாங்க. எதுக்கு அவங்க பொய் சொல்ல போறாங்க? பாரு, மரியாதையே காசு எடுத்து கொடுத்துரு. அப்புறம் உள்ள தூக்கி போட்டு நான் அடிச்சிருவேன். போடுன்னு கூட பார்க்க மாட்டேன். மேம் உண்மையதான் மேம் சொல்றேன், காசு நான் எடுக்கல. நீ அடங்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்பா ஒரு வாய்ஸ், என்ன பண்றீங்க, அவளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கன்னா யாராவது அப்படின்னு சொல்லி டர்ன் பண்ணி பாக்குறாங்க. நீங்களும் தான் தயாம் தான் நிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் வைஃப் அப்படி பண்ணிருக்க மாட்டா. என்ன வைஃபா அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் வைஃப் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா. முதல்ல யாரு நீங்க எப்படி சொல்லலாம்? அவதான் காசை திருடி வச்சிருக்கா. என் பொண்டாட்டிய பார்த்து திருடின்னு சொன்னீங்க. உங்களை யாரும் சும்மா விட மாட்டேன். அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இங்க பாருங்க, அவன் என் பொண்டாட்டி. கிம் குரூப் தெரியுமா? அந்த ஓனரோட பொண்டாட்டி. அவதுக்கு தேவையில்லாம இந்த பிச்சை காசு 10 லட்சத்தை திருட போறா. அப்ப உங்க பொண்டாட்டினா எதுக்கு இங்க வேலை செய்யறா? புரியல. என்ன பிளானா? உனக்கு தயாங்கன்னு சொல்ற, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்பா, அப்பா கிம் குரூப்போட அட்வொகேட்டா தயங்க வர வைக்கிறான். சோ அவரை எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபேமஸான அட்வொகேட். அவரை பார்த்தோன்னே அங்க இருக்க போலீஸ்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன மிஸ்டர் லீ உங்களோட அட்வொகேட்டா? ஆமா, அவர் தான் என்னோட அட்வொகேட். என் வைஃப் மேல தேவையில்லாம இந்த பழிய போட்டதுக்கு உங்களை வேலையை விட்டு நான் தூக்க வைப்பேன். மரியாதை அவன் மேல இருந்து கையெடுங்க. அவன் அந்த பணத்தை எடுத்திருக்க மாட்டான். ஆனா சார், உங்க வைஃப் தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. ஏன்னா என் வைஃப் தான் காசு எடுத்தாளா? யார் சொன்னா அப்படின்னு தான் கேக்குறான். அப்பா அங்க அந்த பொண்ணு இருப்பா லாரான்ட்டு, அவளதான் பாக்குறாங்க எல்லாருமே. சோ இப்ப தயவங்க அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, உண்மையா சொல்லு, வாங்கிட்டு வந்து நீ காசு கொடுத்தியா? ஆமா சார். பொய் சொல்லாத. என் பொண்டாட்டி காசு திருடுற அளவுக்கு அவ்வளவு மோசமானவ கிடையாது. அவளுக்கு பணம்னாலே பிடிக்காது. பொய் சொல்லாம சொல்லு. காசை நீ எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு என் ஒய்ஃப் மேல பழிய போடுறியா? சார் என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். உங்க ஒய்ஃப் தான் காசு எடுத்தாங்க. எல்லாருமே பார்த்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். நீ போய் சொல்ற உன அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கோபத்துல முறைக்கிறான். அந்த பொண்ணு பயப்படுறா. இங்க பாரு, நீ மட்டும் இப்ப உண்மையா சொல்லன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கைய நரகமாக்கிடுவேன். இங்க பாரு, உண்மையா சொல்லு, உண்மையிலே காசு நீ எடுத்தியா இல்ல அந்த காசு அந்த மேனேஜர் எடுத்தானா? சார் எல்லாம் தெரியும் எனக்கு. நீயோ அந்த மேனேஜரும் போட்ட பிளான் தான்ட்டு. என் பொண்டாட்டி மேல பழிய தூக்கி போடுறதுக்காக தானே இப்படி பண்ணீங்க. உண்மையை சொல்றியா இல்லையா? சார் 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 நான் சொல்றேன் சார். இதெல்லாத்துக்கு காரணம் அந்த மேனேஜர் தான் சார். அவர் தான் சார் காசை எடுத்துட்டு வாயின் மேல பழிய போட்டுடலாம், எல்லாரும் சொல்ல வைக்கலான்ட்டு அவங்க போட்ட பிளான் தான் சார். வாயின் மேல இருந்து தப்பு இல்லை சார். அவங்க ரொம்ப நல்லவங்க. கேட்டீங்களாமா? இப்ப கேட்டீங்களா? என் பொண்ணு இந்த காசு எடுக்கல. இப்ப புரிஞ்சுதா? சாரி மேம், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கழுக வருது. தயங்க வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஏய், எதுக்கு அழுவுற? இது தப்பு பண்ணல. தப்பு பண்ணாம எதுக்கு நீங்க அழுவுற மயிறு மாதிரி? பாருங்க, நீங்க பண்ண தப்புக்கு எல்லாரும் என் பொண்ணு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அவன் சொல்றான். எல்லாரும் அப்படியே நிக்கிறாங்க. இப்ப கேக்குறீங்களா உங்க வாழ்க்கை நரகமாக்குவா அப்படின்னு அவன் மிரட்டினோடனே எல்லாரும் வந்து சாரி கேக்குறாங்க. பட் நீங்க எதுவுமே கண்டுக்கல, அப்படியே அழுதுட்டே இருக்கீங்க. தயங்கனா அப்படியே எல்லாரும் திரும்பி பார்த்துட்டு, மரியாதை இருக்காது, எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறேன். இந்த இன்ஸ்டிடியூஷனை நான் வாங்கிட்டேன். என்ன? ஆமா, இந்த இன்ஸ்டிடியூஷனை நான் வாங்கிட்டேன், ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க எல்லாரையும் மிரட்டி விட்டுருக்கு. அங்கிருந்து கிளம்புறான். ஸோ இதே சைடு இப்ப நீங்க வெளியே நின்றுட்டு இருக்கீங்க. செம்ம அழுகா வருது. அவனா, ஏய் எதுக்கு அழுதுட்டு இருக்க? தப்பு பண்ண மாதிரி நீ எதுக்கு அழுவுறா? இல்ல
எல்லாரும் எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஏன்னா கேவலமா பேசினாங்க. காசை எடுத்து திருடி கிரடின்றாங்க. ஏய் பையன், எதுக்குடி அழுவுறா? உதவி அவங்க சொன்னாலும் உண்மையாடுமா? எனக்கு திருடி உன்னை பத்தி எனக்கு தெரியும். என் வாயின் எப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா, உனக்கு எப்படி தெரியும் நான் இங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு? ஆக்சுவலி இந்த இன்ஸ்டியூஷன் வாங்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருந்தேன். எல்லாரும் தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. தம்மயிரு செம்ம காண்டாயிடுச்சுடி. அவனுக்கு யாரடி உன்னை திருடின்னு சொல்றதுக்கு? பாரு, எவ்வளவு நல்லவன் எனக்கு தெரியும். உனக்கு பணம் காசு எது மேலும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும்டி. அவங்க கிடக்குறான்னு மயிறு. பாரு, அவன் என்ன வேணா சொல்லட்டும், உன் கூட நான் நிப்பண்டி. நிப்பேன். நீ வேணா என்ன வேணா சொல்லிட்டு போடி. கேவலமானவன் அப்படி இப்படின்னு நான் இப்படி சொல்ல மாட்டவன். நீ ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். என் பொண்டாட்டி அந்த மாதிரி தப்பு எப்பயும் பண்ண மாட்டா. பண்ணவும் அவனுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அவனு என்ன மாதிரி கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு பையன் சொல்றான். நீங்க அப்படியே அவனை பாக்குறீங்க. என்னடி அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ்லாம் சொல்ல தெரியுமா உனக்கு? தெரியும். நான் கிளம்புறேன். ஏய், எனக்கு பசிக்குது. என் சாப்பாடு வாங்கி கொடு. உனக்கு காப்பாத்தினால அண்ணா பசிக்குதுடி. அவனுக்காக எவ்வளவு பேசினா? சாப்பாடு வாங்கி கொடுறி. பசிக்குதுல்ல? உனக்கு தெரியும் தானே நார்மலா பசி தாங்க மாட்டேன்னு. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க தயவங்க கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வரீங்க. அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்களே ஆர்டர் பண்றீங்க. அவனை ஷாக்கா பாக்குறான். உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா நான் தபோக்கி சாப்பிடுவேன்னு? அது சும்மா எங்க அதான் ஃபேமஸ். இல்ல எனக்கு தெரியும்டி, இன்னொன்னு மறக்கல. அதான் எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்றியே. அயன் கூட அப்படியே ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ஓகே, நீ என்ன வாங்கிக்கோடி. இல்ல எனக்கு வேணாம். வாங்கி சாப்பிட்றீ பொண்டாட்டி. தாயா, இதெல்லாம் பொண்டாட்டி சொல்றது நிப்பாட்டு. ஏன் அங்க சொல்றப்ப அமைதியா இருந்தா இங்க சொல்றப்ப முன்னாடி கத்துறா? சரி சொல்லாத. சரி சொல்ல அப்படின்னு அவனும் இது பண்றான். அந்த ஆஃப்டர் அந்த தபோக்கி வந்துருது. செம்ம சூடா இருக்கு. வாயில வைக்கிறான். என்ன பண்றா? ஆரட்டும். பசிக்குதுரி அப்படின்னு எடுத்து வாயில வச்சுட்டு சுட்டுருச்சு. சொன்னது கேக்குறியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க அந்த பழையபடி பண்றீங்க. ஃபுட்டு ஊதி ஊதி அவனுக்கு ஊட்டி விடுறீங்க. அவனே பாக்குறான். இப்பதானே இருங்க ரியலைஸ் பண்ணிட்டு ஃபுட் அப்படியே வைக்கிறீங்க. என்னடி கண்டினியூ பண்றீ? நீயே சாப்பிடு. என்ன குழந்தையா உனக்கு ஊட்டி விடுறதுக்கு? ஏன் எப்பவுமே நீ தான் நான் ஊட்டி விடுவா ரெஸ்டாரண்ட் வந்தா? ஐயோ, நீ சாப்பிட்டு கிளம்பு, நான் போறேன். இருடி போவாத, உட்காரன். எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா ஐயோ நான் இப்படி உட்காந்து சாப்பிட்டு. ப்ளீஸ் வாயன், ப்ளீஸ் இரு, போகாத. உனக்கு ஹெல்ப் பண்ணல. என்ன சொன்னது பண்ணதை சொல்லி சொல்லி காமிக்கிறா. சரி விடு, பண்ணல ப்ளீஸ் எனக்காக. சரி இருக்க சாப்பிட்டு அப்படி நீங்க சொல்றீங்க. அந்த அவனும் கியூட்டா சாப்பிட்டு இருக்கான். சோ நீங்க அவனை தான் பாத்துட்டு இருக்கீங்க. அவன் சாப்பிடுற அழக இன்னும் நீ மாறவே இல்லல. அப்படியேதான் இருக்க என் மேல பைத்தியமா. ஆனா எதுக்கு இப்ப நான் உன் கூட உட்காந்துட்டு இருக்கான். அதே மாதிரி உனக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறான். அது உனக்கு பிடிச்ச மாதிரி. ஏன் மறுபடியும் அவனை லவ் பண்றியா? இல்ல இல்ல பண்ணக்கூடாது, அவனை பண்ணவே கூடாது. இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்திருக்கிறீங்க? எங்க போறா? நான் ரெஸ்ட் ரூம் போறேன். இங்கே இரு. சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட்டு இருக்கான். அண்ட் தென் இப்ப நீங்க ரெஸ்ட் ரூம் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க ஹேண்ட்ஸ. அப்படியே வெளியே வரீங்க. அப்ப ஒரு ஆள் அடிச்சிருப்பீங்க. அண்ட் தென் சாரி சாரி அப்படின்றீங்க. வயன் எப்படி இருக்கா அப்படின்னு அந்த வாய்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கு. பார்த்தா அது ஜோ எப்படி இருக்க? சாரிண்ணா அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும். வயன் அதெல்லாம் நான் மறந்துட்டேன். நீ எப்படி இருக்க முதல்ல? நீனும் தயங்க ஹாப்பியா இருக்கீங்களா? ஜோ என்ன பேசுற? அவன் தான் நம்ம 2 பேரும் பிரிச்சான். அவன் கூட எப்படி நான் ஹாப்பியா இருப்பேன்? வயன் என்ன பேசிட்டு இருக்கா? அவனை லவ் பண்ணனால தான் அப்படி பண்ணான். ஜோ அவனும் லவ்வுக்காக பண்ணல, ஜஸ்ட் என் கூட அப்படி இருக்கணும்னு நினைச்சான். அதுக்காக தான் அப்படி பண்ணான். நான் எதுக்கு அவனை மன்னிக்கணும்? வயன் நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவன் அப்படி பண்ணல வயன்.
என்ன ஜோ சொல்ற? ஆமா வயன், ஆக்சுவலி அவன் யோஸ் வந்திருந்தான் வயன் என்னை பார்க்கறதுக்காக. ஜோ என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேக்குறீங்க. அண்ட் தென் ஜோவை நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆக்சுவலி தாயா ஜோவை பார்க்கறதுக்காக தான் யூஸ் போயிருப்பான் மன்னிப்பு கேட்கறதுக்காக. ஆனா ஜோ பார்க்கவே மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அவன் வீட்டுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ ஜோ இப்போ வெளியே வந்திருப்பான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இங்க வந்து நின்று இருக்கா? ஜோ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? சரியாகுமான்னு தெரியல ஜோ. ஆனா உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நான் பண்ண தப்பு ஜோ. ஒன்னையும் வாயினு பிரிச்சிருக்க கூடாது. நான் கேவலமானவன். நான் ரொம்ப ரொம்ப கேவலமானவன். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிரு ஜோ. நான் வேணா எல்லாருக்கிட்டையும் நான் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கவா? தாயா இப்ப எதுக்கு இந்த ட்ராமா பண்ணிட்டு இருக்க? ட்ராமாலாம் பண்ணல ஜோ. உண்மையை தான் சொல்றேன். முடியல. அன்னைக்கு நீ சொன்ன தெரியுமா, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவ, அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் தானே அந்த வலி உனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னல. அந்த வலியை தான் வந்து உனக்கு அனுபவிச்சுட்டு இருக்க. முடியல ஜோ, என்னால முடியல. எனக்கு பண்ண அந்த துரோகத்தை என்னால இன்ன வரையும் மறக்க முடியல ஜோ. இன்ன வரை நான் அவனை மீட் பண்ணல ஜோ. அவன் என்னை விட்டு போய் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. எனக்கு என்ன பண்றதே தெரியல ஜோ. அட்லீஸ்ட் நீ அவளை பார்த்தானாச்சு அவகிட்ட சொல்லி புரிய வச்சோ. தயம் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். அவனை ஏத்துக்கவான்னு சொல்லிட்டு சொல்லிச்சோ. ப்ளீஸ் ஜோ, அவனை பார்க்க வந்தா தயவு செஞ்சு எனக்காக இதை சொல்லிச்சோ. உன் காலில் கூட வெளியிறச்சோ. அவன் எல்லாம் கூட செத்துருவன் ஜோ. எங்க பார்த்தாலும் எனக்கு வாயினோட ஞாபகமா தான் இருக்கு ஜோ. முடியல ஜோ. என் தேவதையை இழந்துட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன். அந்நியத்துக்கு நான் பண்ண தப்பெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். தயம் தயம் இங்க பாரு, இங்க பாரு தயம். நான் இங்க பாரு, நான் அவளை மீட் பண்ண கண்டிப்பா சொல்றேன். சரியா? நீ அழாத, விடு, பரவாயில்ல விடு. அவளுக்கு உனக்கு அவ வேணும் அதுதான் இப்படி பண்ண. அதில் சில விஷயம்லாம் தப்பாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, சில டைம் அவங்க நமக்கு வேணும்னு சொல்லிட்டு சில தப்புகளை பண்ணதான் பார்க்குறோம். நான் எதுவும் நினச்சிக்கல தயம். இங்கே பாரு, நீ ஃபீல் பண்ணாத. நான் ஒயனை எப்படின்னா மீட் பண்ணனா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரியா? நீ அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவனை அண்ணான்னு சொல்லிக்கலாமா? தயம் நான் மன்னிச்சிருண்ணா அப்படின்னு ஹக் பண்ணி அழுகுறான். ஸோ ஜோ இது நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே உங்களுக்கு அப்படியே லைட்டாக டியர்ஸ் வருது. அயன் என்ன, அவனை நீ மீட் பண்ணி அகேன்? அது ஜோ, அயன் சொல்லு, மீட் பண்ணியா? அது ஜோ அப்படின்னு சொல்லனுக்குள்ளே அவனுக்கு கால் வந்துச்சு. சரி மயன், நான் இங்கே தான் இருக்கேன். உனக்கு எப்போனாச்சும் என்னை மீட் பண்ணா இங்கே வந்து மீட் பண்ண. இதான் என்னோட அட்ரஸ். நான் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கேன். சரியா? தயங்க பற்றி உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. இங்கே பாரு, சில தப்புக்கெல்லாம் மன்னிக்கலாம். தயங்க ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல. அவனுக்கு நீ வேணும்னு தோணுச்சு, அதனால தான் அந்த வேலையை பார்த்தான். ஆனால் அதை நினச்சி அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். அவனுக்கு நீ நிறைய தண்டனை கொடுத்துட்டு வாயன். போதும், இதுக்கு மேலே அவனை தண்டிக்காத. அவன் ரொம்ப பாவம். சரியா? அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ தயம் தான் இன்னும் க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒன்று தூரத்தில் வந்து பார்க்குறீங்க. என் வாழ்க்கையில் நீ நிறைய விஷயம் பண்ணியிருக்க. நான் அதிகமாக அளவும் வச்சிருக்க, நான் அதிகமாகவும் சந்தோஷப்படவும் வச்சிருக்க. இப்போ புரியல, நான் உன்னை அகைன் என் வாழ்க்கையில் சேர்த்துக்கணுமா இல்லை உன்னை வாழ்க்கையிலேருந்து தள்ளியே வைக்கணுமா தெரியல தயம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, என்னை உண்மையாக லவ் பண்ணுற, அது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. தயம் அப்படி உங்களை கூப்பிடுறான், வயன் வா வான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அப்படியே வந்து உட்காடுறீங்க. நல்லா சாப்பிட்டேன், கிளம்பலாமா? போகலாம். தயம் என்ன வயன்? சாரி. எதுக்கு? இல்லை, கேட்கணும்னு தோணுச்சு அதான். இல்லை பரவாயில்ல, நான் தான் உங்ககிட்ட அதிகமாக சாரி சொல்லணும். சரியா? நீ எப்போவுமே எனக்கு சாரி சொல்லாத. எப்போவுமே எனக்கு ஐ லவ் யூ சொல்லு. ஏன்னா சாரி கொஞ்சம் ஓவரா போயிட்டேன் அப்படின்னீங்க. அவன் சொல்கிறான், எங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. சரி சரி சரி, இதுக்கெல்லாம் மேலே கோச்சுக்காதண்ணா. நம்மளாம் கேட்க மாட்டேன். ஐயன் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கேட்குறான், என் கூட அந்த ட்ரிப் வருவியா?
தயம் ப்ளீஸ் எனக்காக எனக்காக வயன் லாஸ்ட்டாக கேட்குறேன் ப்ளீஸ் வா வயன். நான் உனக்கு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ப்ளீஸ். இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் நான் உன்னை விட்டு போயிடுறேன். மறுபடியும் நான் வரமாட்டேன் உன் லைஃப்பில் ப்ராமிஸ் பண்ணி தரேன். என்ன? ஆமாம் வயன், நான் மறுபடியும் உன் லைஃப்பில் வரமாட்டேன். ஜூன் லைஃப்ல உன் லைஃப்பில் வரமாட்டேன். எனக்காக பண்ணு. லாஸ்ட் ட்ரிப் உன் கூட நான் வரணும்னு ஆசைப்படுறேன். சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்க. ஸோ தயவங்க செம்ம ஹாப்பி ஆகிட்டு வந்து உங்களை ஹக் பண்ண வரான். நீங்கள் அப்படியே ஒன்று பார்க்குறீங்க. இல்லை இல்லை சாரிண்ணா, நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதான் ஒன்றும் இல்லை. ஓயன் எந்த பிளேஸ் போகலாம் நீயே சொல்லு. எந்த பிளேஸ் இருந்தாலும் ஓகே தான். அப்போ சரி நான் பார்த்துட்டு உனக்கு ஈவினிங் சொல்கிறேன் சரியா? இன்னைக்கு நைட்டே கிளம்பிடலாம். நைட்டேவா? ஆமாம் நைட்டே கிளம்பிடலாம். 2 நாள் ட்ரிப்பு நல்லா இருக்கும் என்ன? சரி ஓகே அப்படி நீங்களும் சொல்கிறீங்க. அண்ட் தென் இப்போ வீட்டுக்கு வரீங்க. ஜூன் உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜூன் போய் ட்ரெஸ் பேக் பண்ணு. என்ன மம்மி வேற ஊருக்கு போகிறோமா? இல்லை ட்ரிப் போகிறோம். ட்ரிப்புக்கா? எங்க? உன்னோட அப்பா கூட. மம்மி என்ன சொல்றீங்க? அப்பா கூட ட்ரிப் போறோமா? உண்மையிலேவா? உண்மையாதான் அப்பா கூட தான் ட்ரிப் போறோம். கிளம்பு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்ப போறோம் சரியா? ஓகே மம்மி நான் போய் எடுத்து வைக்கிறேன் ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எடுத்து வைக்க போயிடுறான். இந்த சைடு உங்க பாட்டி கிட்ட நீங்க வந்து சொல்றீங்க நீங்களும் கிளம்புங்கண்டு. அவங்கண்ணா என்னால வர முடியாதுவன், எனக்கு வேற உடம்பு வேற சரியில்லை. பாட்டி எப்படி தனியா நீங்க? நான் இருந்துப்பேன், நீங்க 2-3 பேர் போயிட்டு வாங்க சந்தோஷமா. பையன் நான் உனக்கு கேட்கவா? இப்ப நீங்க 2 பேர் தனித்தனியா தான் போறீங்க. வர்றப்ப ஒன்னா வரணும், எனக்கு அதை பண்ணுவியா அப்படின்னு கேட்கறப்ப அமைதியா இருக்கீங்க. அயன் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டது கிடையாது. பாட்டியோட கடைசி ஆசையா எடுத்துக்கோயா. பாட்டி என்ன இப்படி பேசுறீங்க? அப்புறம் என்னடி, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உன் பையனையும் பார்த்துட்டேன். அப்புறம் ஒரே ஒரு ஆசைதான், உன்னோட கல்யாணம், அதுவும் தயங்கோட. அதையும் பார்த்துட்டேன்னா நிம்மதியா கண்ணை மூடிக்குதான். பாட்டி இப்ப எதுக்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. பையன் இங்க பாரு, நான் ஒன்றும் இளமையாகிட்டே வரல, வயசாகிக்கிட்டே போகுது. எவ்வளோ நாள் தான் உங்க 2 பேரும் நான் பார்த்துட்டு இருப்பேன்? நானும் சீக்கிரம் கண்ணை மூட வேணாமா? என்ன என்ன கோவம் வருதா? அப்புறம் என்ன தேவையில்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க பாருங்க ஜூன் கல்யாணம் ஆகுற வரை நீங்க இருப்பீங்க. நல்லதுதான், நீ சொன்ன மாதிரி நடந்தா சந்தோஷம் தான். ஆனா அதுக்கு எங்க உடம்பு ஒத்துழைக்கணுமே, அதே மாதிரி என் மனசு சந்தோஷமா இருக்கணும். நீதான் அவன் கூட சேர்ந்து வாழாம தனியா இருக்கே, நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. எதுக்கு? அவனை விட்டு போறதுக்கா? அவன் கூட வாடுறத பத்தி யோசிக்கதான். என்ன சொன்னா? ஆமா கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அவன் கூட வாடுறத பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு எங்க சொல்றீங்க? உங்க பாட்டிக்கு இதுவே சந்தோஷம் தான், இந்த அளவுக்கு நீங்க முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே உங்க 4 கிஸ் பண்றாங்க. அண்ட் தென் அப்படிதான் அந்த மொமெண்ட் போயிருக்கும். இதே சைடு தயம் ஜங்கு கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றான். சரி ஓகே மச்சான், முடிஞ்ச அளவுக்கு நீயும் அவ்வளோ தனியா இருக்கிற மாதிரி பாரு. அப்ப இந்த 5 வருஷம் என்னென்ன கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி அழுதுரு. அப்பயும் அவ அப்படியே தான் இருந்தானா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். என்ன மச்சான் கரெக்டா வருமாடா? கரெக்டா வரும், என்ன சொல்ற? சரி ஓகே நீ சொல்ற மாதிரியே பண்ற அப்படின்னு அவனை வந்து பண்றான். அண்ட் தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்ப எங்க 3 பேருமே கிளம்பிப்பா இருக்கோம். அண்ட் தென் இப்ப தயவங்க அப்படியே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் ஜூனும் உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே வெளியே வந்துட்டு உங்க லக்கேஜஸ் எல்லாம் வாங்கி அப்படியே காரோட டிக்கில வச்சுட்டு இருக்கான். ஸோ இப்ப நீங்க அப்படியே பின்னாடி உட்கார போறீங்க. ஜூன்னா மம்மி நீங்க முன்னாடி உட்காருங்க, நான் தான் பின்னாடி உட்காருவான். தெரியும் தானே, பேபிஸ் எப்பவுமே பின்னாடி தானே உட்காருவாங்க. ஜூன் நீ உட்காரு. இல்ல நீங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் சரின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறீங்க. தயவங்க செம்மையா சிரிக்கிறான். என்ன இப்ப எதுக்கு சிரிக்கிறா? ஒன்னும் இல்ல, நான் சும்மா சிரிச்சேன். எடுக்கலாமா கார? எடுக்கலாம் அப்படி நீங்களும் சொல்றீங்க. அண்ட் தென் இப்ப அவன் அப்படியே ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜூன்னா டாடி எதுனா சாங் போடுங்க, கேட்டுட்டே போவோம். சாங்கா தான் போடுறேன் அப்படின்னு அவன் அப்படியே மெலோடிஸா போட்டுட்டு இருக்கான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே. நீங்க அப்படியே பாக்குறீங்க. ஸோ உங்களோட பிளேலிஸ்டா இருக்கு. என்னது இது? நான் கேட்குற சாங்கா இருக்கு. ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்டாடி எது பிடிக்குமோ அதான் எனக்கு பிடிக்கும். எப்பவுமே இந்த சாங் தான் நான் கேட்பேன்.
அப்படியா? நீ எப்பவுமே ராப் சாங்ஸ் தானே கேட்ப? அதெல்லாம் அப்ப இப்போ மொத்தமா மாறிட்டேன். எனக்கு இந்த மாதிரி மெலடி சாங்ஸ் தான் பிடிக்கும். அதுவும் இந்த சாங் கேட்குறப்ப நீ என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே உன் ஷோல்டர் மேலே சாஞ்சுக்கிட்டே கேட்குற மாதிரியே இருக்கும். அப்படின்னு அவன் பேச ஆரம்பிக்கிறான். தயம் ட்ரை பண்ணு. பண்றேன். ஆமா, எங்க போற மாதிரி ஐடியா? அதுவா, எங்க பக்கத்துல ஒரு பீச் ரெசார்ட் இருக்கு, புக் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கும், அங்கதான் போறோம். ஏன்னா அங்கயா? ஆமா, அங்கதான் போறோம். சரியா? சரி, ஓகே. அப்படி நீங்களும் சொல்றீங்க. அண்ட் தென் இப்ப 3 பேருமே அந்த ரெசார்ட்க்கு வந்திருப்பீங்க. ஸோ நைட் ஒரு 2 o'clock இருக்கும். ஸோ ஜூன் நல்லா தூங்கிட்டான். ஸோ தயாங் தான் அவனை தூக்கிக்கிறான். அண்ட் தென் நீங்க லக்கேஜஸ்லாம் எடுத்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஸோ தயாங் லக்கேஜஸ் வாங்கிக்கிறான். குடியன்ட்டு இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், பரவாயில்ல, கொடு, என் முன்னாடி போன வரேன். ஜூனை கொடு, ஜூனை நான் தூக்கிக்கிறேன், நீ முன்னாடி போ அப்படின்னு அவனும் சொல்றான். அண்ட் தென் இப்ப நீங்க அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. அப்ப 2 பொண்ணுங்க அப்படியே தயவுங்க வச்சக்கண்ணு வாங்கமா பாத்துக்கிட்டே போறாளுங்க. முறைக்கிறீங்க, எப்படி பாக்குறாளுங்க அடுத்தவன் புருஷனை போய். இவங்களுக்கு திமிர் ஓவர் ஆயிப்போச்சு அப்படின்னு முறைச்சிட்டு இருக்கீங்க. பாக்குறான். ஏய், என்னாச்சு பண்றாடி நீங்கிறா? அப்ப அந்த பொண்ணுங்க கேட்டிருப்பாங்க, என்ன என்ன அந்த பொண்ணு இந்த பையனோட பெரிய பொண்ணா இருப்பான் போல, எப்படி இந்த காலத்துல இப்படி எல்லாம் லவ் பண்றாங்க? ஏய், இதாண்டி ட்ரெண்ட் இப்ப. ஏய், இந்த கப்பிள்ஸ் உனக்கு ஞாபகம் இல்ல? அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தோமே, கல்யாணம் குழந்தைய பெற்றுக்கிட்டாங்களா? பரவாயில்ல, 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணி வந்திருப்பாங்க போல அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறாங்க. தயாங்க செம்ம சிரிப்பு வருது அவனுக்கு. என்ன இப்ப எதுக்கு சிரிக்கிறா? அவளுங்க உன்னை என்ன பார்த்து அக்கா தம்பின்னு சொன்னாலுங்களே, அதை நினைச்சு சிரிக்கிறியா? ஆஹா, எதுக்கு சிரிக்கல, 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணி வந்திருக்கோமா அது சொன்னாலுங்க, நினைச்சேன், சிரிச்சேன். என்ன பண்றது, அது நிறையவே போறதில்லன்னு எனக்கே தெரியும். ஏன்னா விடு, நீ சொல்றாங்களே அதை நினைச்சு சிரிச்சுக்கிறேனே, அது கூட பண்ணக்கூடாதா? ஆனாலும் தயம் இன்னும் மாறல பட்டாட்டி, அந்த விஷயத்துல நான் இன்னும் மாறல, அப்படியேதான் இருக்கிறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போறான். நீங்க அவனை பார்த்து மறைக்கிறீங்க. பையன் வெளியே நல்லா குளிரா இருக்குது, வா ரூம் போலாம் அப்படின்னு அவங்களை கூட்டிட்டு போயிடுறான். இப்ப நீங்களும் தயவங்க 3 பேர் ரூமுக்கு வந்துருப்பீங்க. ஸோ தயவங்க அப்படியே ஜூனை பெட்ல படுக்க வச்சுட்டு அந்த அவன் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போயிடுறான். ஸோ நீங்கன்னா ஜூன் பக்கத்துல உட்காந்துட்டு அப்படியே யோசிக்கிறீங்க, என்ன இப்ப பண்ணிட்டு இருக்கோம், இப்ப அவன் கூட இருக்கிறது தப்பா கரெக்டா, ஷோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் தயாங் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வெளியே வரான். ஸோ பார்க்கவே செம்ம அழகா இருக்கான். நீங்க அப்படியே அவனை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அவனா, வயன் நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகுறியா? ஃப்ரெஷ்ஷப் ஆகுறியான்னு கேட்டேன். தயாங் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வெளியே வரான். ஸோ ஷர்ட்லாம் போடல, ஜஸ்ட் டவல் தான் கட்டியிருக்கான். ஸோ நீங்க அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவனா, வயன் நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகுறியா? ஃப்ரெஷ்ஷப் ஆகுறியான்னு கேட்டேன். ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்கோம்ல, அதான் கேட்குறேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகுறியா? ஆமா ஆனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே உள்ள போயிடுறீங்க. ஸோ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறீங்க, அம்மா நான் எதுக்கு அவனை பார்த்து அப்படி பார்த்தா? ஓ பையன், என்னடி பண்றா? இங்க பாரு, அவன் மேல கோவமா இருக்காடி, அவன் மேல கோவமா இருக்கா, சரியா? அவளை நீ அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாடியில உங்க ஃபேஸ பாக்குறீங்க, அப்படி சொல்லிக்கிறீங்க. ஆனாலும் அவன் அழகாதான் இருந்தான். என்ன பண்றதுப்பா யோசிச்சுட்டு நிக்கிறீங்க. சரி, ஓகே, எனக்கு நைட்டு நான் அவங்க கூட தான் இருக்க போறேனா? தயம் எனக்கு தெரியல இது எப்படி முடிய போகுதுன்னு, ஆனா கண்டிப்பா அது ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மிரர்ல உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் தென் இப்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு இப்பதான் யோசிக்கிறீங்க, டவல் எடுத்துட்டே வரல, அந்த உள்ள டவல் இருக்கான்னு பாக்குறீங்க, அங்கேயும் இல்ல, என்ன பண்றேனே தெரியல. தயங்க பாக்குறான், இன்னும் போனவள இன்னும் காணோம், என்ன பண்றா உள்ள? வயன் வயன் குளிச்சிட்டியா? தயங்க நான் குளிச்சுட்டான். அங்க டேபிள் மேல டவல் இருக்கு, எடுத்துட்டு வரியா? டேபிள் மேலயா? இல்லையா இங்க டவல்? அப்ப சரி, சூட்கேஸ்ல இருக்கும் பாத்தியாடா? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சூட்கேஸ் ஓபன் பண்றான். ஸோ பார்த்தா மேல இன்னர் இருக்கும். அது உங்களுக்கு இப்போதான் ஞாபகம் வருது.
அத பார்க்காத அப்படின்னு சொல்றப்ப அவன் பார்த்துட்டான். அத நீங்க அங்கிருந்து பார்த்திருப்பீங்க. ஷோ கடவுளே! அவன் சிரிக்கிறான். என்னடி என்ன சா அத பார்க்காதனியா? அத நான் பார்த்துட்டேனே. என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டவல் எடுத்துட்டு அப்படியே வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்க பாத்தியா இல்லையா? அது பார்க்கலையே. காமிச்சா பாப்பேன். என்ன இல்ல நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்ல வந்தேன் பொண்டாட்டி. நீ முதல்ல பொண்டாட்டி சொல்றத ஸ்டாப் பண்ணு. இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுரி. எனக்கு அப்படிதான் பிடிக்கும். நான் அப்படிதான் சொல்வேன். நான் அடங்கவே மாட்டேன். நான் அடங்கவும் மாட்டேன், திருந்தவும் மாட்டேன் பொண்டாட்டி. அது உனக்கு தெரியும் தானா? என்ன நான் தான் உன்னோட சின்ன பையனாச்சே. நீ ஏன் திருத்தி பாருண்ணா? தாயம் டவலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டவலை வாங்கிக்கிறீங்க. அந்த அதை அப்படியே ரேப் பண்ணிட்டு வெளியே வரீங்க. தாயம் அங்கதான் நின்றுட்டு இருக்கான். நான் ட்ரெஸ் மாத்திட்டோம், வெளியே போ. ஏன் என் ரூம்ல விளையாட இருக்கு, அரங்கா போய் மாத்து. பரவாயில்ல இருந்தாலும் நீ வெளியே போ. பாரு அதை நான் போக முடியாது. நான் எங்க போக சொல்றான்னா? பாரு அப்படியே பெட்ல அந்த சைடு திருப்பி படுத்துக்கிறா, நீ மாத்திக்கோ. நீ அடங்க மாட்டல. நான் ஏன் பொண்டாட்டி அடங்கணும்? நான் கரெக்டா தானே இருக்கிறேன். இதுல என்ன? நானும் உன்னை பார்க்காததான் பார்த்த போறேன். அதான் எல்லாமே நிறைய வாட்டி பார்த்துருக்கனே. தாயம் ஓகே 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 நான் போறேன் அப்படின்னு நீங்க முறைச்சோன்னே அவன் அப்படியே போயிட்டான். அப்படியே முறைச்சு ஆளை காலி பண்றீங்கன்னு அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு போய் பெட்ல போய் உட்காடுறான். அந்த உங்க ட்ரெஸ் எடுத்துட்டு இப்ப நீங்க போறீங்க. வயன் ப்ளூ கலர் என்னடா போடுறான்? தயோங் அப்படின்னு முறைக்கிறீங்க. ஒண்ணும்ல, சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் அப்படின்னு அவ படுத்துடுறான். அண்ட் தென் நீங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து அப்படியே பெட்ல உட்காடுறீங்க. ஸோ தயோங் இன்னும் படிக்கவே இல்லை, போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான். தூங்கலையா நீனு? தூங்குவாங்க. நீ தூங்கலாம்? தூங்கணும். அப்புறம் அவன் கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, எனக்கு காலை சன்செட் பார்க்கலாம். சன்செட்டா? ஆமா, செம்ம அழகா இருக்கும். சரியா? அதுவும் இல்லாம நாளைக்கு நியூ இயர் வேற, ஞாபகம் இருக்கா? ஆமா நியூ இயர். அதுக்கு என்னப்பா? இல்ல ஃபைவ் பார்க்கலாம், அதான் கேட்டான். இந்த இடத்துல 5 செம்மையா இருக்கும். நீ நானும் ஜோனு 1 பேர் போலாம்ல? பார்க்கலாம். என்னடி எதை கேட்டாலும் பார்க்கலான்றான், ஆன்றான். என்ன நீ அதானே வரந்தானே சொன்னா? அப்புறம் என்ன? இங்க பாரு தாயம், இன்னும் நம்ம மேல கோமா தான் இருக்கான். அப்படியா? இன்னும் கோமா தான் இருக்கியா? இந்த பேபி ஃபேஸ் பார்த்து கூட உனக்கு கோவம் வருதா? அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா காமிக்கிறான். இவ வேற. ஆமா நான் கோமா தான் இருக்க தாயம். இங்க பாரு, நான் என்னைக்கு ஒண்ணு மன்னிக்க மாட்டேன். அப்படியே பொண்டாட்டி? அப்படிதான். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே படுத்துக்கிறீங்க. தாயம் தான் மயன், ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி நம்ம ஒரு வாட்டி ரூம் எடுத்து தங்கணுமே. அப்ப நீ எதுவுமே போடாம என் பக்கத்துல இருந்தே. தயம் வாய மூடிடு, சூன்னு இருக்கான். அமைதியே பாடு. எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு. நீ உண்மையிலே பர்ஃபெக்ட் தான்டா. பார்த்தாலும் அதே நினைப்பு. ஏன் உன் கூட நான் அப்படிதான் இருந்திருக்கேனா? வேற எதுவுமே உனக்கு தாட்சியே வராதா? பாத்தியா, நீ மாறவே இல்ல. ஏய் இங்க பாரு, அப்பெல்லாம் சொல்லாத. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மெமரிஸ். நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, அது டர்ட்டி ஈட்டின்ட்டு. ஆனா அப்ப நீ என் கூட இருக்கிறப்ப நான் அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். அதுவும் உன்னோட பாடியை நான் டச் பண்றப்ப நான் அவ்வளவு ஹாப்பியா இருப்பான். அத நான் கேவலம் டர்ட்டி மெமரிஸும் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்தவரையும் அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு கோல்டன் மெமரிஸ்னே சொல்லுவேன். உன் கூட அந்த மொமெண்ட்ஸ்லாம் அத ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு அவன் சொன்னோனே, நீ தூங்குறியா? கலை சன்செட் பார்க்கணும்னு சொன்னல. தூங்குறாங்க அப்படின்னு அவனை டவுன் பண்ணி படுத்துடுறான். அந்த அப்படிதான் மார்னிங் ஆயிருக்கும். ஸோ தாயாங் வந்து உங்களை எழுப்புறான். வயன் எந்திரி. என்ன தாயாங்? எந்திரி வயன், சன்செட் பார்க்க போலவா? என்ன மணி என்ன? 6 கரெக்டா 6:30 சன்செட் ஆயிடும். வா போலாம், நல்லா இருக்கும். ஜூன் எங்க? அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீ வா, அவன் தூங்கட்டும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாயாவும் அப்படியே உங்களை அங்க கூட்டிட்டு போறான். ஸோ அவங்க நிறைய கப்பிள்ஸ் நின்றுட்டு இருக்காங்க சன்செட் பாக்குறதுக்காக. இப்ப நீங்களும் தயவங்க அங்க வந்து நிக்கிறீங்க. ஸோ செம்ம அழகா இருக்கு அந்த பிளசன்ட் பார்க்கவே. எப்படின்னா இந்த மார்னிங் ஒரு கிளைமேட் இருக்கும் தெரியுமா? அப்படியே இந்த வெயிலாம் வராம ஒரு மாதிரி டார்க்கா அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே இந்த ஸ்கை பார்க்க அப்படியே பர்பிள் கலர்ல இருக்கு. நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. தயங்கண்ணா பயன், இந்த இடத்துல சன்செட் அவ்வளோ செம்மையா இருக்கும் தெரியுமா? எனக்கு ரொம்ப நாள் ஆசை உன் கூட இங்க பார்க்கணும்னு. எனக்கு ஆசை நிறைவேறிச்சு. சரி. என்னடி அவ்வளோதானா? வேற என்ன பண்ணோம்? இது உன்னோட லாஸ்ட் சன்செட்ல என் கூட.
இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டல அப்படி நீங்க சொல்லிருப்பீங்க. தயங்க அப்படியே பாக்குறான். அயன், அப்ப நான் சொன்னதை நீ நம்பிட்டியா? ஆமா, நீ சொல்லவும் தான் நான் வந்தேன். அப்ப இல்லையா நீ போக மாட்டியா என்னை விட்டு? போயிடுவான், போயிடுவான், மொத்தமா போயிடுவான். எங்க போற? எங்கேயோ போற. அது எதுக்கு உனக்கு? இல்ல சொல்லு, அது எதுக்கு உனக்கு? அதான் நான் போயிடுவேன்ல. ஆனா இப்ப சொல்றேன் பாரு, அவன்கிட்ட போறேன் தானே, அப்ப நான் இப்ப ஒண்ணு பண்ண போறேன். அதை நீ தடுக்க கூடாது. என்ன பண்ண போற அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அப்ப அப்படின்னு சன்செட் வருது. தயங்க அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க ஃபர்ஸ்ட் ரிஃப்யூஸ் பண்றீங்க. ஆனா அவன் கிஸ்ல மெல்ட் ஆயிட்டு நீங்களும் அவனை பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவனை உங்களை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ உன் கண்ணது டியர்ஸ் வருது, அதையும் பாக்குறீங்க. ஸோ அவன் கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அவன் கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்க ஐஸை பாக்குறான். அவனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு நீங்க மறுபடியும் அதை சொன்னது. எனக்கு தெரியல, இன்னைக்கு லைஃப் லாங் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ என்ன போ சொல்றல, போயிடுவேன், கவலைப்படாது. ஆனா நாளைக்கு வரையும் என் கூட ரெடி. இந்த ஃபயர் ஃபெஸ்டிவல் பார்த்ததுக்கு அப்புறமா அவன் லைஃப்ல இருந்து மொத்தமா போயிடு, சரியா? அப்படின்னு அவன் சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அந்த நீங்க அவங்க பேக்கெல்லாம் பண்ணல, அப்படியே நிக்கிறீங்க. தயம் ஜூன் எந்திரிச்சிருப்பான், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறீங்க. தயங்கும் அப்படியே உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கான். அந்த அப்படிதான் அந்த மொமெண்ட் போயிருக்கும். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்க ஜூன் தயங் 3 பேருமே அந்த கீழே ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கீங்க சாப்பிட்றதுக்காக. ஸோ ஜூன்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜூன் என்ன பண்ற, ஒரு இடத்துல உட்காரு. போங்க மம்மி, இது சூப்பரா அழகா இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட். டாடா ஏன் இங்க யாருமே இல்ல, நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஏன்னா இது டாடாவோட ரெஸ்டாரண்ட். என்ன டாடா சொல்றீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் நீங்க வாங்கிட்டீங்களா? ஆமா. அப்ப நீங்க தயங்க பார்த்து முறைக்கிறீங்க. ஏய் இல்ல, எனக்கு கூட்டமா இருந்தாலும் பிடிக்காது, அது உனக்கே தெரியும்ல, அதான் வாங்கிட்டேன். காசு இருக்குனால ஈஸியா எல்லாத்தையும் வாங்கிடுறல நீங்க. ஏய் பாரு, காசு இருக்குனால ஈஸியாலாம் வாங்கலாம், நம்ம ஃபேமிலிக்காக வாங்கினேன், அதனாலதான். சரியா? எப்ப வேணா இங்க வந்துட்டு போ. இது நம்ம ரெஸ்டாரண்ட், சரியா? ரொம்ப தான். என்னடி ரொம்ப? வச்சுக்க, உனக்காக தான் வாங்கிருக்கா. இந்த பொண்டாட்டி அப்பப்ப டென்ஷன் ஆனா இங்க கூட்டு வந்து அவளை ரிலாக்ஸ் பண்றதுக்காக. நான் எப்போ கூட வர போறேன்? அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் என் கூட வரவே மாட்டேன். சரி வத்தாவில்ல, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு அவனு சொல்றான். அந்த ஃபுட்டும் வந்துடுது. இப்ப நீங்க 3 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சோ ஜூன்ல நிறைய லிஸ்ட் போடுறான், இந்த இடத்துக்குலாம் போகணும்னு சொல்லிட்டு. நீங்கண்ணா சரி என் அப்பா கூட போயிட்டு வா. நீங்களும் வரணும். ட்ரிப்னு என்ன ஃபேமிலியோட தானே போவாங்க, அது எதுக்கு அப்பா மட்டும்? நீங்களும் வாங்க, 3 பேருமே போய் அங்க நிறைய போட்டோஸ் எடுக்கணும். என்ன மம்மி? ஆனா ஜூன், மம்மி வாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களா, போகலன்னா எப்படி? சரி ஓகே போலாம் அப்படி நீங்க சொல்றீங்க. அண்ட் தென் இப்ப நீங்க தயம் ஜூன் 3 பேரும் நிறைய பிளேஸ்க்குலாம் போறீங்க. ஸோ அங்க நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அங்க ஜூன் அப்படியே கியூட்டா போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கான். தயம் வளைச்சு வளைச்சு எடுத்துட்டு இருக்கான். அண்ட் தென் நீங்க அதை கண்டுக்காம அப்படியே வேற சைட் பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க. இப்ப தயம் அப்படியே உங்களை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். நீங்க அது வரை பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா ஜூன் டாடா என்ன போட்டோ எடுங்க மம்மி, அடுத்தது போதும். டேடே இருடா, அதோட இதாண்டா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களதான் எடுத்துட்டு இருக்கான். இப்பதான் நீங்க டர்ன் பண்ணி பாக்குறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒண்ணும் இல்ல, போட்டோ எடுக்கிறான், நல்லா இருக்கல்ல பாக்குறதுக்கு, அதான். தாயாம் ஒழுங்கு மரியாதை ஜூன் எடு. இப்ப இதுக்கு என்ன எடுத்துட்டு இருக்கா? இங்க பாரு, எனக்கு என் பையனை பிடிக்கும் தான், ஆனா அதோட நீ அழகா இருக்கியே, அதான் ஒன்னு எடுத்துட்டு இருக்க. அடங்கவே மாட்டேன் தாயும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. தாயம் உங்க கைய பிடிச்சிட்டு, என்னடி பாரு, நான் கிஸ் பண்றப்ப நீ தள்ளியே விடல, எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு. அப்படிதான் ஒண்ணு கிடையாது. தள்ளி விடலன்னா எனக்கு, ஏன்னா உனக்கு அந்த கிச பிடிச்சிருந்தது அதானே? அப்படிலாம் இல்ல, நடிக்காதடி. உன் வாய்தான் போய் சொல்லுது, உன் கண்ணு உண்மையாதான் சொல்லுது. உன் கண்ணில் நான் அந்த காதலை பார்த்தேன். முன்னாடி என் மேல எந்த லவ் வச்சிருந்தியோ அதே லவ் இப்ப நான் பார்த்தேன். இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மன்னிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படிலாம் இல்ல தாயம், நான் இன்னொன்னு வெறுத்துட்டு தான் இருக்கேன். நீ அப்படி எதுவும் முடிவு பண்ணிக்காத,
சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க வந்து போறீங்க. ஆனா தயம் உங்களுக்கு பார்த்து லைட்டா சிரிக்கிறான். ஆஃப்டர் ஜூன்னா போங்க டாடா, எங்க மம்மியை தான் போட்டோ எடுத்தீங்க. ஒண்ணும் இல்லடா, அம்மா தான் ஆசைப்பட்டாங்க எடுக்க சொல்லி, அதான் எடுத்து கொடுத்தேன். அப்படியா? அப்படிதான். சரி வா, வேற பிளேஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 3 பேருமே இங்க இருக்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ மத்தியானம் சாப்பிட்ற டைம். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் தான், அங்கதான் வெயிட் பண்ணிருக்கீங்க. தயம் உங்களுக்காக ஃபுட்டு வாங்க போயிருப்பான். ஸோ அப்ப 2 பொண்ணுங்க என்னன்ட்டு உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி தான் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. ஏய், யாரு அந்த பையன்? பார்க்க செம்ம அழகா இருக்கான். எனக்கு தெரிஞ்சவனுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருக்காதுல்ல? ஆமா ஆமா, ரொம்ப சின்ன வயசு மாதிரி தெரியுது. அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்க பக்கத்துலயே வந்து உட்கார்றாங்க ஃபுட் எடுத்துக்கிட்டு. நீங்க யோசிக்கிறீங்க, ஒரு வேலை இவங்க தயவங்க தான் பேசுறாங்களா? ஷூ, இதுக்குதான் அழகானவனை கல்யாணமே பண்ணக்கூடாது. எங்க பார்த்தாலும் இவனுக்கு சுத்தி வந்துகிட்டே இருக்காளுங்க. அப்படியே இந்த பலாப்பழத்துல ஈ மொக்கிற மாதிரி இவனை மொச்சுக்கிறாளுங்க அப்படின்னு உங்களுக்கு கடுப்பாகுது. அப்ப ஜூன்னா, மம்மி மம்மி டாடி எங்க இன்னும் வர காணோம்? வருவாருடா, வெயிட் பண்ணு, எனக்கு பசிக்குது மம்மி, வருவாருடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்ப தயவங்க அப்படி ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு அப்படி டேபிள்ல வைக்கிறான். அந்த 2 பொண்ணுங்க பாக்குறாங்க. ஹே, யாரு இது? அந்த பொண்ணு ஃபுட்டெல்லாம் எடுத்து வந்து வைக்கிறான். ஒருவேளை தம்பியா இருக்குமோ? ஆமா ஆமா, தம்பியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க பேசுறாளுங்க. உங்களுக்கு இதை கடுப்பாக்குது. தயவனா ஒடாடி, பாரு, நீ கேட்டா அந்த ஃப்ரைட் பொட்டேட்டோ சொல்ல வந்திருக்கான், இது நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. சரி ஓகே. ஏய் உண்டாட்டியா, என்னடி இவ்வளோ அழகா இருக்கான்? இவனோட பெரிய பொண்ணுங்கள் என்ன பண்ணிருப்பான் போல, பார்த்தாலே தெரியுதுல்ல, அக்கா மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காளுங்க. உங்களுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. அப்ப தயம் இதெல்லாம் கேட்டிருப்பான். அவனுக்கு செம்ம காண்டாகுது. பட் இருந்தாலும் ஜெலஸ் ஆக்குற மாதிரி ஹாய் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறான். அந்த பொண்ணுங்களும் ஹாய்ன்னு கையை காமிக்கிறாங்க. தனியா வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா. நீங்க? ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். உங்க ஒய்ஃபா? எனக்கு ஒய்ஃப் தான், பட் அவங்க நான் என் ஹஸ்பண்டா எதுக்கல. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, கம்பெனி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேணுட்டு வெறுப்பேத்துறான். நீங்கண்ணா ஜூன், நம்ம வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கா? சாரி, ரூம்க்கு போலாமா? போலாம், ஆனா சாப்பிடல நானு. பரவாயில்ல, நான் வேற வாங்கி தரவா? வா போலாம். வாங்கி சாப்பிடலையா? எனக்கு ஒண்ணு வேணாம், உட்காந்து அவளுங்க கூட சாப்பிடு. ஏய் ஜெலஸ் ஆகுறியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஏன் ஜெலஸ் ஆகணும்? ஜெலஸ் தாண்டி ஆகுறா, அத்தாலே தெரியுது. அப்பா உடு போய் கொஞ்சம் சாப்பிடவா? சாப்பிடு. எனக்கு என்ன வந்துச்சு? நீ யாரு கூட வேணா போ, என்ன வேணா பண்ணு. அப்ப சரி, போய் கிஸ் பண்ணவா அப்படின்னு கேக்குறப்பா நீங்க அவனை பார்த்து முறைக்கிறீங்க. சொல்லுடி, அவனை போய் கிஸ் பண்ணவா அவளை? சொல்லு, என்னமா பண்ணு. அப்ப சரி வாங்க, பார்த்துட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வரையும் போறான். நீங்க அப்படியே முறைக்கிறீங்க. அவன் அப்படியே நின்னுட்டான். அப்படியே பார்வையில கொள்றியே. வாரு, இந்த லிப்ஸ் உன் லிப்ஸ் தவிர வேற எந்த லிப்ஸும் கிஸ் பண்ணாது, சரியா? இந்த தயம் உனக்கு மட்டும்தான். ஜஸ்ட் ஒன்று ஜெலஸ் ஆகுறது அப்படி பண்ண. ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளோ ஜெலஸ் ஆகுன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சிரிக்கிறான். நீங்க அவளை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே ஜோனி கூட்டிட்டு கிளம்புறீங்க. அந்த பொண்ணுங்கண்ணா, தயம் நீங்க அப்படியே தயவங்க பார்த்து முறைச்சிட்டு அங்கிருந்து போறீங்க. அந்த பொண்ணுங்கண்ணா, எங்க கூட வந்து கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? எல்லாம் வர முடியாது, வேற யாருன்னா பாத்துக்கோ. என்ன ஸ்வீட்டா பேசுனீங்க? எங்க பாரு, நான் என் பொண்டாட்டிட்ட மட்டும் தான் ஸ்வீட்டா பேசுவான். மத்த அவகிட்ட இப்படி பேசணும் எனக்கு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அவளை ஜெலஸ் ஆகுறதுக்காக உங்ககிட்ட இப்படி பேசினேன், ஓகேவா? பாருங்க, அவளை அக்கா சொன்னேன்னு எனக்கு கேட்டுச்சு. ஆனா பொண்ணுங்கன்னு பாக்குறேன், என் பொண்டாட்டி அக்கா மாதிரி இருக்காளா? நீ பாக்குதாண்டி ஆண்டி மாதிரி இருக்கிறா, வல்ல வச்சிருவான். அவளை ஜெலஸ் ஆகுறதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி பேசினான், மத்தபடி ஒரு மயிரும் கிடையாது அப்படின்னு தயங்க அந்த பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தி விட்டு போயிட்டான். அவளுங்கெல்லாம் முறைக்கிறாளுங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்ப தயம் இப்ப ரூமுக்கு வந்துருப்பான். ஜோன் உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்கான். நீங்க கடுப்புல இருக்கீங்க. அவன் அப்படியே உங்க பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, தள்ளி உட்காந்து தயம், இப்போதைக்கு என்கிட்ட வரா? ஏன்டி ஏன் அப்படி கத்துறா? நீங்க என்ன ஆச்சு? எனக்கு எதுவும் ஆகல, நான் கிளம்புறேன், நான் இங்க இருக்க பிடிக்கல. நான் சும்மா விளையாட்டு தான் பண்ணா. நீ விளையாட்டுக்கு பண்றியோ என்ன பண்ணியோ போ, எனக்கு இருக்க பிடிக்கல தயம், எனக்கு பயமா இருக்கு, நான் மறுபடியும் உங்க கூட ஒண்ணு சேர்ந்துருவேன்னு. என்ன சொன்ன? எனக்கு பயமா இருக்கு, மறுபடியும் உங்க கூட நான் ஒண்ணு சேர்ந்துருவேன்னு பயமா இருக்கு தயம். ஏன் சேர்ந்தா என்ன தப்பா? தப்புதான், என்ன தப்புதான், எனக்கு நீ வேணாம்.
அந்த முடிவுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். அயன், இப்படி பேசாத. எனக்கு ஹர்ட் ஆகுது. உனக்கு ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல தயம். பட் நீ எனக்கு வேணாம். எனக்கு வேணாம் தயம். நீனு எனக்கு என்னைக்கும் நீ வேணாம் அப்படின்னு நீங்க அழுவுறீங்க. தயம் எதுவுமே பேசலாம். அவன் அங்கிருந்து போறான். அப்ப ஜூன்னா தாடா எங்க போறீங்க? ஒண்ணும் இல்ல, தாடா வந்துடுறேன் சரியா? கொஞ்ச நேரத்துல ஜங்குக் அங்கிள் வருவாரு. அவரு கூட கொஞ்சம் நீ வெளியே போயிட்டு வரியாப்பா? எதுக்கு? மம்மியும் டாடாவும் நிறைய பேச வேண்டியது இருக்கு, அதான். சரியா? சரி டாடா அப்படின்னு அவனும் சொல்லியிருப்பான். அந்த இப்ப தாயும் ஜங்குக்க பார்க்க தான் வந்திருப்பான். ஸோ அவனும் அவங்களை வர வச்சிருப்பான். அவனா மச்சான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா? ஆயிரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. அவ சொல்றா, நான் கூட இருந்தா எனக்கு பயமா இருக்கு, நான் மறுபடியும் கூட ஒண்ணு சேர்ந்துருவணும்ட்டு. புரியலடா, மொத்தமா வெறுத்து வச்சிருக்காடா அவ. டே விட்றா, விடு, சரியாயிடும். அவ பயப்படுறான்னா அவ மேல அகைன் லவ்ல ஃபாலோ ஆகுறான்னு அர்த்தம்டா. அவளை கண்ட்ரோல் பண்ணுன்னு பாக்குறா. அதுக்கு நீ சான்ஸ் கொடுக்காத சரியா? நீ பாரு தாயம், இப்ப கூட அவங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. அதனாலதான் அவ அப்படி சொல்லியிருக்கா சரியா? ஜெல்லஸ் ஆகுறா. நீ கிஸ் பண்ணா தள்ளி விடாம இருக்கிறா. அச்சா அவனை லவ் பண்றாடா. ஆனா அந்த அவளுக்கு அந்த ஈகோ தான் தடுக்குது சரியா? எதுவும் யோசிக்காத அச்சா. பாருடா, அவன் மட்டும் என் வாழ்க்கையில இல்ல கண்டிப்பா. டேய் அதான் சொல்லிட்டல்ல, இன்னைக்கு இந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணி பாரு. நான் சொன்ன பிளானு ஒர்க் அவுட் ஆகுன்னா வர பாத்துக்கலாம். நீ சொல்ற, அதான் நான் பண்றேன். சரி நான் கிளம்புறேன். டேய் எங்க போற? ட்ரிங்க் பண்ணு. டேய் அதெல்லாம் நான் பண்றது இல்ல. நீ பார் மச்சான், நீ ட்ரிங்க் பண்ணா மட்டும்தான்டா எல்லாத்தையும் சொல்வ. அதுதான் சொல்றேன், ட்ரிங்க் பண்ணு. டே ஜூன் இருக்காண்டா, ஜூனை நான் கூட்டு போறேன். நீ குடி. நான் இந்த சரகு மொத்தமா அடி சரியா? நான் ஜூனை கூட்டி கிளம்புறேன், ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்ப கிளம்பிடுறான். ஸோ தயாங்கும் செம்மையா ட்ரிங்க் பண்ணிடுறான். ஸோ இதே சைடு ஜூனை ஜங்கு கூட்டிட்டு கிளம்பிடுறான். இப்ப தயம் ட்ரிங்க் பண்ணிட்டு ரூமுக்கு தான் வரான். இப்ப நீங்க ரூம்ல தான் படுத்துட்டு இருந்துருப்பீங்க. ஸோ டோரை யாரோ திறக்குறாங்க. நீங்க தயவங்க தான் நினைச்சுக்கிறீங்க. ஸோ டேர்ன் பண்ணி படுத்திருப்பீங்க. தயவங்க வந்து அப்படியே பொத்துன்னு பெட்ல விழுகிறான். டேர்ன் பண்ணி பாக்குறீங்க, தயவங்க தான். ஏய் நாடி அப்படி படுத்துருக்கா? தயம் குடிச்சிருக்கியா? ஆமா குடிச்சிருக்கேன், நிறையா குடிச்சிருக்கேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட சொன்ன தானே நான் இனிமேல் குடிக்கல மாட்டேன்னு? ஆமாம் சொன்னேன், என் கூட இருந்தப்ப அப்போ சொன்னேன். இப்போ தான் என் கூடயே இல்லையே. நான் குடிச்சான்னா குடிக்காட்டி என்னடி உனக்கு என்னடி கவலைமாயிரு? அதான் நீ என்ன வேணான்ட்டலடி. இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கா? ஏன் பேசுகிறேன்னா முடியலடி, முடியல. நானும் உங்ககிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். நீ கரைய மாட்டேன்றியடி. ஏண்டி நான் தப்பு பண்ணந்தாண்டி. ஆனால் அந்த தப்புக்கு மேலே நீ நிறைய தண்டனை கொடுத்துட்ட. 5 வருஷம் நீ இல்லாமல் தனியாக இருந்தேன்டி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அப்பா இறந்துட்டாருடி அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன சொல்கிற? அப்பா இறந்துட்டாங்களா? ஆமாம் இறந்துட்டார். எப்படி தெரியுமா? நீ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. என் அப்பாவுக்கு அப்போ ஹார்ட் அட்டாக். நான் அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. அவர் என்ன திட்டிகிட்டே கிடந்தாரு. அவன் போயிட்டானா விட்டுடா, தேவையில்லாமல் அவன் தேடிட்டு கிடக்காதுடான்னு சொல்லிகிட்டே இருந்தார். நான் அவர் பேச்சை கேட்கவே இல்லை. அன்றைக்கி அவர் ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். போய் பார்த்தேன், நீயும் இல்லை. வீட்டுக்கு வந்தேன், என் அப்பாவும் இல்லை. மொத்தமாக தனி மரமாயிட்டேன். எனக்கு செத்துடலாம் போல இருந்துச்சுடி. மாடுலாம் ஏறி குதிச்சு சாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் கண்ணு மூடணுன்னு நீ தான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போனேன். உன்னோட பேச பார்த்ததுக்கு அப்புறமா என்னால் சாக முடியல. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லை தெரிலடி, ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவ்வளோ டைம் என்கிட்ட சத்தியம் வாங்கினேன், அவங்க எந்த ஒரு சூழ்நிலையை விட்டுட்டு போயிட்டு வந்து நீ இல்லை, நான் ஒன்றுமே இல்லைன்னு. அதுதானே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் முடிவு பண்ணேன், எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சி அவள் காலில் கையில் விழுந்துனாச்சும் அவள் கூட ஒன்று சேர்ந்துடணும். இதுக்கப்புறம் அவளை தனியாக விடக்கூடாது, அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை கண்டுபிடிச்சி வந்தேன். எனக்கு நிறைய அதிர்ச்சியான விஷயத்த பண்ணேன்.
எனக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது மறைச்சிருக்க. அந்த குழந்தைகிட்ட என்னை பத்தி சொல்லாமலே வளர்த்துருக்க. எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா ஒண்ணு சொன்ன பாத்தியா, அந்த குழந்தை உனக்கு பிறக்கலைன்னு. அதாண்டி என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன கஷ்டப்படுத்த நினைச்சிட்டு ஏன்டி ஒண்ணு கேவலப்படுத்திக்கிற? ஆ பையன் வெறுக்கிறதா, அதுக்கு நீ இப்படி வெறுப்பியா? அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் வயன். நீ வேணும்னு நினைச்சேன். ஆரம்பத்துல இப்படி பண்ணது தப்புதான். நான் என்னைக்குமே தப்ப நியாயப்படுத்த மாட்டேன். ஆனா நீ எனக்கு வேணும்னு நினைச்சனால தாண்டி நான் அந்த வழியை பார்த்தேன். நான் ஜோகிட்டே மன்னிப்பு கேட்டுட்டேன். என்னால பாதிக்கப்பட்ட எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா நீ எனக்கு வேணும். இப்ப கூட இந்த ட்ரிப்ல கூட நீ கூட ஒண்ணு சேர்ந்துருவேன்னு எதிர்பார்த்தேன். ஜஸ்ட் உன்கிட்ட சொன்னேன், இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்படின்னாச்சும் வருவேன் தான் நான் சொன்னனே தவிர உண்மையா என் மனசார அந்த வார்த்தை வரல. நீங்க பாரு, எல்லாத்தையும் மறந்துடுறேன். இந்த டைம் ஒரு சான்ஸ் கொடு, ஒரு சான்ஸ் கொடு வயன். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். என் முடியல வயன், தனியா இருக்கிற மாதிரி இருக்குடி. எனக்கு எனக்கும் ஹக் வேணும்டி, எனக்கும் கிஸ் வேணும்டி. எனக்கு நீ மொத்தமா வேணும் வயன். என் பழைய வயன் எனக்கு வேணும். நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. ஒவ்வொரு இடத்துலயும் அவனை மிஸ் பண்ணுவேன் வயன். அந்த வீட்டுல அப்புறம் நம்ம போன இடத்துங்கள நான் ஒவ்வொரு இடத்தையும் என் வயன் கூட நான் எப்படி இருந்தது. இப்ப அவ இல்லை. என்னால முடியல வயன். எனக்கு ஒரு குடும்பம் வேணும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு பேராசப்படலையே. என் குடும்பம் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு நாள் வேணா வெயிட் பண்ணுவேன். அண்ணா தயவு செஞ்சு உன்னை விட்டு போன் மட்டும் சொல்லாதடி. உன்னை விட்டு போன எனக்கு யாரும் இல்லடி. செத்துருவேன், சத்தியமா செத்துருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு தயம் உங்க கால் கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் பேசியிருப்பான். உங்க லெக்ஸ பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு நீங்க ப்ளீஸ் அவளை விட்டு போன மட்டும் சொல்லாத. நீ சொன்ன கண்டிப்பா நான் செத்துரு வேண்டி, நான் செத்து போயிடுவேன். நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது பொண்டாட்டி. எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். உனக்காக நான் எத்தனை வருஷம் வேணா காத்துட்டு இருப்பேன். ஆனா உன்னை விட்டு போகணும் மட்டும் எதிர்பார்க்காத. இந்த உயிர், இந்த காதல், இந்த உடம்பு எல்லாமே எனக்கு மட்டும்தான். இந்த தயங்கம் எனக்கு மட்டும்தான், யாருமே இல்லை. என்னோட என்னோட வாழ்க்கை நீ என் வாழ்க்கையை என்னை விட்டு போக சொல்லுது. நான் எப்படி போவேன்? என்ன வேணா நினைச்சிட்டு போ. ஆனா இதெல்லாம் என் மனசுல இருந்து நான் பேசுறேன். நான் உங்ககிட்ட இதெல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த 5 வருஷமா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நீ இல்லாம. அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் முடிவு நீ எடுத்துக்குவான். என் கூட இருக்கிறதும் இருக்காததும் உன்னோட முடிவு தான். ஆனா ஒண்ணு, நீ என்னை விட்டு போனா அடுத்த நிமிஷம் நான் செத்துருவேன். உன்னை பிளாக்மெயில் பண்ணலாம் இல்ல, அதான் என் முடிவு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிக்கிறான். நீங்க அவன் சொன்னதை நினைச்சு அப்படியே ஸ்டன் ஆயிட்டே உட்காந்துருக்கீங்க. என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியல. அவன் அப்படியே பாக்குறான், பட் நீங்க எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்கல. அவன் நினைச்சுக்கிறான் இவன் இதுக்கு மேலே உருக மாட்டான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியே போறான். ஸோ இப்ப ஜங்கு கிட்ட இருந்து கால் வருது. அவன் அப்படியே அட்டென்ட் பண்றான். மச்சான் என்னாச்சு, எல்லாம் ஓகேவா? இல்லடா, அழுது பேசி பார்த்துட்டேன். அவனை மடிக்க மாட்டாடா. ஏன் மச்சான் சொல்றா? மடிக்க மாட்டாடா, அவள் தான் ஒழிஞ்சிடுச்சு. மச்சான் எனக்கு ஒண்ணு பண்றா, என் வயனி என் ஜூனி மட்டும் பார்த்துக்கொண்டா. டேய் என்ன பேசிட்டு இருக்கா? மச்சான் நீ பொய்யாதான் நடிக்க சொன்ன சாக சொல்லி. நான் உண்மையா சாக போறேன்டா. டேய் லூசு கம்மநாட்டி மாதிரி பண்ணாத. மயிறு எங்க இருக்கா? மச்சான் போதும்டா, நானும் எவ்வளவு தான்டா கெஞ்சுவேன். டேய் நானும் மனுஷன் தான்டா. டேய் எவ்வளவு தான்டா நானும் இறங்கி இறங்கி போறது. மச்சான் தப்பு பண்ணுண்டா, அதுக்கு அந்த தப்புக்கு மன்னிப்பே இல்லையாடா. போதும் மச்சான் போதும், என்னால முடியல. என்கிட்ட சத்து இல்லை மச்சான், சுத்துறேன். என் பையனை மட்டும் நல்லா பார்த்துக்கோடா. வர மச்சான், இது நல்லா பார்த்துப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அதே மாதிரி அவளையும் பார்த்துக்கோடா, சரியா? கஷ்டமா இருக்குடா,
மச்சான் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறான். ஜங்குக் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா எடுக்கவே இல்ல. ஸோ இப்போ அவன் உங்களுக்கு தான் கால் பண்றான். நீங்க அப்படியே அட்டன் பண்றீங்க. ஹலோ, என்ன ஜங்குக்? பயன், நீ எங்க இருக்க? ரூம்ல இருக்க. தயவு எங்க? ஏன், என்னாச்சு? உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஏன்டி அவன் அவ்வளோ கெஞ்சான், கொல்லு மயிறு மாதிரி இருக்கிற. உன்னை ஹர்ட் பண்ணாதாண்டி, பாத்துக்கோ அவன் சாக போறான். உனக்கு எதுனா ஆச்சு வாயன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் எதுனா ஆச்சு, உன் சாவு என் கையில தாண்டி. என்ன சொல்ற? தயவு சூசைட் பண்ணிக்க போறான். மரியாதை அவனை காப்பாத்திட்டு நாங்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் வேற கத்துறான். இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. இப்ப நீங்க அங்க வரீங்க, பீச்சுக்கு சைடு தான். தயவு கத்திக்கிட்டே போறீங்க. தயவு எங்குமே இல்ல. தயவு எங்க போன? தயவு எங்க இருக்க? ஐயோ கடவுளே, எங்கடா போன? உன்னை மன்னிக்கிறதுக்குள்ள நான் என்ன சொல்றது கேட்காம போயிட்டே. தயவு கத்திட்டு இருக்கீங்க, பட் நோ யூஸ். தயவு அங்க இல்லவே இல்ல. அப்பா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன, இந்த பையனுக்கு சின்ன வயசா இருக்கும் போல, எதுக்கு அப்படி சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் என்ன இல்ல, அப்படி இருக்க சான்ஸ் இருக்காது. இல்ல, தயவு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கான். இல்ல, அவனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. இதே சாடு இப்ப ஜங்குக் அங்க வந்திருப்பான். அந்த பீச் பக்கம் தான் ஜூனு கத்திட்டு இருக்கான். தாதா தாதா எங்க போறீங்க? தாதா ஏன் இப்படி பண்ணீங்க? ப்ளீஸ் தாடா வந்துருங்க தாடா அப்படின்னு அவன் அழ ஆரம்பிக்கிறான். இதே சாடு இப்ப நீங்க இந்த க்ரௌட் கிட்ட போலாம் அப்படியே நிக்கிறீங்க. ஸோ இப்போ 2 பேர் விலகுறாங்க. இப்ப தயவு போட்டிருந்த அந்த டிஷர்ட் பாக்குறீங்க. இது இது தயவு போட்டிருந்தது இல்ல, இருக்காது. விட்டு போயிட்டியா? இல்ல இல்ல இல்ல, அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க அப்படியே போறீங்க. அங்க போய் பார்த்தா தயவுங்கன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. தயவுங்க இருக்க மாட்டான், இல்ல அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல, இது தயவுங்க இருக்காது. இல்ல, என்ன அந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருப்பான் போல, இந்த வயசுல இப்ப சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். என்னவா இருக்கும், குடும்ப பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. இப்ப போலீஸ் அங்க வர போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வேற வருது. நீங்க அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு அந்த கூட்டத்தை விலக்கி பாக்குறீங்க. அங்க இருக்கிறது தயம் தான். உங்களால நம்ப முடியல. கிட்ட போயிட்டு தயம் தயம் எந்திரி தயம், என்னடா பண்ணிருக்கா? என் முடிவை தெரிஞ்சுக்காமலே எதுக்கு இப்படி பண்ண தயம்? தயம் எந்திரி தயம், தயம் சாரி தயம், தயம் என்ன தனியா விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன், இப்ப மட்டும் போயிட்டியா? தயம் இல்ல, உனக்கு இது ஆகாது, ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க, ப்ளீஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறீங்க. பட் அவகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வரல. உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயம் தயம் ரொம்ப பயப்படுவேன் தயம், உனக்கு தெரியும் தானே? தயம் வேணாம் தயம், ப்ளீஸ் தயம், இங்க பாரு தயம், கண்ணு மூலி தயம், தயம் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் தயம், நான் பண்ணது தப்புதான், உன்னை ஒதுக்கி வச்சிருக்க கூடாதுதான், இது மன்னிச்சிரு. இங்க பாரு, நீ கண்ணு மூலி தயம், உன்னை நல்லா பாத்துக்கிறேன், உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன் தயம், ப்ளீஸ் தயம். நீ தானே சொல்லுவேன், நீ இல்லை நான் செத்துருவேன், நானும் செத்துருவேன். நீ எந்திரிக்க மாட்டியா? கேக்குறல்ல, எந்திரி தயம், எந்திரிடா, என்ன மன்னிச்சிரு. உன்னை இப்படி பண்ணி இருக்க கூடாது, நானும் இருக்க மாட்டேன் தயம், நானும் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க அப்படியே அங்க நடந்து பீச் கிட்ட போயிட்டு இருக்கீங்க. அங்கன்னா அவங்க கத்திட்டு இருக்காங்க, ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க யாரும் சொல்றதையும் கேட்கல. நீ இல்லாத உலகத்துல நான் மட்டும் எதுக்கு இருக்கணும், நானும் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பீச்சுக்குள்ள பாக்குறீங்க. அப்பா உங்களை ஒரு கை வந்து பிடிக்குது. நீங்க என்ன விடுங்க, என் புருஷன்கிட்டே போறேன். ஏய் என்னடி பண்றா அப்படின்னு ஒரு வாய்ஸ். திரும்பி பார்த்தா தயம்
ஏய் ஏன்டி அழுவுற? என்ன இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனா ஏய் லூசு முதல்ல வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வரான். என்னடி செத்துட்டா நீ செத்துருவியா? அப்ப நம்ம பையன், அப்ப நீ மட்டும் எங்க 2 பேரும் விட்டுட்டு போகணும்னு பார்த்தா? ஏய் கோவத்துல பண்ணா, ஆனா எனக்கு சாவறது தைரியம் வரல. அதுவும் இல்லாம உன்னை விட்டு போக மனசும் வரல. அதான் இங்க பாரு, சாரி நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். பரவாயில்ல இருக்கட்டும், நீ ஃப்ராடித்தனம் கூட பண்ணு, ஆனா என்னை விட்டு போகணும்னு நினைக்காத. என்னால முடியல தாயா, நான் எப்படி தெரியுமா அழுது? ஃப்ராடு ஃப்ராடு. ஏய் அடிக்காதடி, ஃப்ராடு பொறுக்கி. நீ சரியான பொம்பளை பொறுக்கிடா. இருந்துட்டு போறான் உங்ககிட்ட தானா? நீ சொன்ன ஆமா. என்னடி அவ்யோ? சொல்ல முடியாது. அப்ப சரி நான் செத்துறான். ஏய் அப்படி சொல்லாத. இப்ப லவ் யூ சொல்லு. லவ் யூ. கிஸ். நீ அடங்க மாட்டல அயன்? என்னைக்கும் அடங்க மாட்டேன், என்னைக்கும் திருந்தவும் மாட்டேன். என்னடி? சரி கிஸ் தானா? முடியாது, நான் மேல கோவமா இருக்கேன். ஏய் மறுபடியும் முதல்ல இருந்தா இது வேற கோவம். இது இப்ப என்னன்னா அல்ல வச்சல அதுக்கான கோவம். அது நான் எப்படி சமாதானப்படுத்துறது? எப்பவுமே நான் கோவமா இருந்தா எப்படி சமாதானப்படுத்துவா? அப்பெல்லாம் ரூம கூட்டு போய் ஏய் வாயன் தெரியுதுல்ல அப்படின்னு நீங்க சொன்ன உடனே அவன் அப்படியே உங்களை தூக்கிடுறான். இந்த பக்கம் ஜோன்னா டாடா டாடா மம்மின்னு சொல்லிட்டு போறதுக்குள்ளே ஜங்கு பிடிச்சி இழுத்துட்டு டே ஆடா இப்பதான் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க போறாங்க. இவன் வேற ஏன் நானும் போறேன். இங்க பாரு, உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா தம்பி பாப்பா வேணுமா? எப்படி அது எப்படி கிடைக்கும்? அவங்க 2 பேரும் போனாதான் உனக்கு கிடைக்கும். சரி சரி போட்டு போட்டோம். அவங்க சீக்கிரம் கொடுத்துருவாங்களா? சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஒரு 10 மாசம் வெயிட் பண்ணு. எதுக்கு? தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பா வர்றதுக்கு தான். வா நம்ம வேற எங்கன்னா போலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜூனை கூட்டிட்டு ஜங்கு கிளம்பிடுறான். நினைக்கிறான் வா எப்படியோ கடைசியில அவங்க 2 பேரும் ஒன்னும் செஞ்சுட்டாங்களே, ஆனா இவன் என்ன போட்டு உயிரை எடுத்துட்டான் அப்படின்னு அவன் நினைச்சு இப்ப நீங்களும் தயாங்கும் ரூமுக்கு வந்திருப்பீங்க. அவன் அப்படியே உங்களை பெட்ல படுக்க வச்சுட்டு உங்ககிட்ட வந்து அப்படியே கூட்டி குழந்த மாதிரி படுத்துக்கிறான். என்ன எதுவுமே பண்ணல? இல்ல எனக்கு நான் ஹக் பண்ணி இப்படி படுத்துக்கணும், அதான் எனக்கு வேணும்ப்பா. அப்படியா? சரி. நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா உன்னோட ஹக்க, இவ்வளோ கிட்ட இருந்து பண்ணாம. சரி வேற என்ன மிஸ் பண்ணா? வேற என்னன்னா எல்லாமே மிஸ் பண்ணா. தயம் என்ன தயம்? சாரிண்ணா உன மறுபடியும் ஆள வச்சதுக்கு. பரவாயில்ல இருக்கட்டும், நான் எதுவுமே நினைக்கல சரியா? பொண்டாட்டி சாரி. அதான் போதும் நல்லா. எதுக்கு சாரி சொல்றா? பாரு இனிமே உன் வாயில இருந்து சாரி வரவே கூடாது. ஜஸ்ட் ஐ லவ் யூ தான் வரணும். என்ன வரணும்? ஐ லவ் யூ வரணுமா? ஆமா. அப்புறம் தாயம் ஜூனுக்கு விளையாடுறதுக்கு தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பா வேணுமா? என்கிட்ட ஒரு டைம் கேட்டான், நான் தான் அவனை திட்டி விட்டுட்டேன். அதான் இப்ப அதை யோசிக்கிறான். என்ன தயம் சொல்றான்? பொண்டாட்டி என்ன இப்படி ஓப்பனா கேக்குறா? ஆமா கேட்பேன். என்ன நீ தான் அப்படி மாத்திட்டியே? ஓகேவா? ஓகே தான். அது அப்படி நீங்க சொல்றதுக்குள்ளே மனுஷன் அவ்வளவுதான் உங்க மேல பாஞ்சிட்டான். ஸோ உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்க கூட அப்படியே அன்னைக்கு நைட்டு ஒன்னா இருக்கான். ஸோ 2 பேருமே ரொம்ப வருஷம் கழிச்சு ஒன்று சேர்றீங்க. அந்த 5 years லவ் லஸ்ட் எல்லாத்தையுமே உங்க மேல காமிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி நீங்களும் தான். இப்ப தயவு அப்படியே மேக்கவுட் பண்ணிக்கிட்டே ஐ லவ் யூ வாயின் ஐ லவ் யூ வாயின் மட்டும்தான் வாயில வருது. லவ் யூ டி, லவ் யூ டூ தயம், லவ் யூ டூ. எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? எத்தனை நாள் தெரியுமா நான் நினைச்சு நான் அழுதுருப்பேன். தயம் அதெல்லாம் பாஸ்ட். அதை விட இப்ப நான் கூட இருக்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷமா இருனா? ஆமாண்டி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு உங்க கூட அவ்வளோ அழகா லவ் மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் தென் ஃபைனலா மேக் அவுட்லாம் பண்ணிட்டு இப்ப அப்படியே உங்ககிட்ட படுத்திருக்கான். ஸோ நீங்க அவன் ஹேரை இது பண்ணிட்டு இருக்கீங்க.
ஸோ நீங்க கேக்குறீங்க, ஆமா, அ, இப்ப நீ நடிச்சியா இந்த மாதிரி சாக்குற மாதிரி? இது யார் கொடுத்த பிளானு? ஜங்குக், மொத்தம் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண. ஏய், அப்ப சொல்லாதா, அவன் இருந்தனால தான் நீ என் கூட சேர்ந்தியே. பாவம், அவனை தான் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? ஆமா, அவன்கிட்ட தான் புலம்புறது போயிட்டு. ஆமா, ஜிம்மன் என்னாச்சு? அவனா, அவன் இருக்கான் ஊர்ல கம்பெனியை பார்த்துட்டு. அதனால தான் இங்க வந்து இருக்கிறேன். ஓ, அப்ப ஜிம்மன் தான் கம்பெனி பார்த்துக்கிறானா? ம், ஆமா ஆமா. அப்புறம் ஐயன், பேசாம நம்ம இங்கே செட்டில் ஆயிடலாமா? அப்ப கம்பெனி சிஓல அது ஜிம்மன் ஜங்கு பார்த்து பாருங்க. நம்ம இங்க இருக்கலாமா? ஆ, எனக்கு உன் கூட எப்படி இருக்குன்னு ஆசையா இருக்குடி. ஆ, என்ன சொல்ற? சரி, ஓகே, எங்கே இருக்கலாம். ஐயன், இன்னொன்னு என்ன? லவ் யூ சொல்லு. முடியாது. சொல்லு பொண்டாட்டி. அவ்வளோ ஆட்டி லவ் யூன்றா பொண்டாட்டின்றான். கல்யாண மாட்டேன்றியாடி? டைகர்னாச்சும் சொல்றி. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? அப்ப மறுபடியும் பண்ணுவேன். ஏன்னா மறுபடியும் பண்ணுவேன்டி, பார்த்துக்கோ. ரொம்ப ஹார்டா பண்ணுவேன். எங்க பார்த்தாயும் நானா ப்ளீஸ். ஏய் இல்ல, நான் பண்ணுவேன். ஓயன், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இல்ல, ஜூன் உனக்கு இந்த எப்படி பிறந்தான்? ஆப்ரேஷனா இல்ல நார்மலா? ஆப்ரேஷனா? ஆமா, பார்க்கலையா? வயிற்ற கிழிச்சிருக்காங்க. ஏய், அப்படியாடி? ஆமா. இல்ல, 100% ரைட்டா இருந்துச்சு, அதான் கேட்டேன். இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவா? ஏய், கேட்டேன்டி, அதான். எனக்கு ஆப்ரேஷனா தான் பிறந்தான். எனக்கு பெயினே வரல, அதான். சரி விடு, நெக்ஸ்ட் டெலிவரி நார்மலா தான் இருக்கும். அப்போ நான் கூடவே இருக்கிறேன், சரியா? சரிங்க சார். அப்புறம் வேற என்ன சார் சொல்லணும்? வேற என்னவா? உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். உன் ஐஸையும் லிப்ஸையும் அப்படியே பார்த்துக்கிட்டே செத்து போகணும்டி. லூஸ் மாதிரி பேசாதா. சாகிறத பத்தி எதுக்குடா பேசுறா? வாழ்றத பத்தி பேசு. எனக்கு போதும்டி. போதுமா? உனக்கு இவ்வளோ போதுமா? நான் உனக்கு நிறைய பேத்து கொடுக்கலாம்னு நினைச்சா. எவ்வளோ? மேக்சிமம் ஒரு 4 தானா? ஏன் இல்ல, ஒரு மினி ஸ்கூலே ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா. உனக்கு திமிரு தான் தாயம். அப்படியே நீங்க அவனை அடிக்கிறீங்க, அவன் அப்படியே உங்களை பிடிச்சி எழுத கிஸ் பண்ணிக்கிட்டு உங்களை டைட்டா பண்ணிக்கிறான். அப்படிதான் அந்த மொமெண்ட் போயிருக்கோம். அப்படியே நம்ம மறுநாள் பார்க்கலாம், அழகா போயிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்க தாயம் ஜூன் 3 பேருமே அந்த பீச் ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. செம்ம அழகா இருக்கு அந்த வியூ, ரொம்ப அழகா இருக்கு. தயங்க அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கண்ணா என்ன அப்படியே என்ன பார்த்துட்டு இருக்கா? இல்ல, ரொம்ப அழகா இருக்கு, அதுவும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். தயம் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான் ஜூன் இருக்கிறப்ப அப்படி பேசக்கூடாதுன்னு? அது நான் என்ன பண்றது, கண்ட்ரோல் பண்ண முடியலையே. என்ன உனக்கு பிரச்சனை? கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ அப்படின்னு அவன் காலையே அடிக்கிறீங்க. அவனா அழியுதுரி, முன்னாடி உனக்கு பிரச்சனை. சரி, என்ன இந்த இடமே அமைதியா இருக்கு? எனக்கு என்னமோ நீ ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ண மாதிரி தோணுது. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அதெல்லாம் தெரியும். என்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா உங்களுக்கு ஏதோ தப்பா தோணுது. இந்த பக்கம் ஜூன் தான். மம்மி எனக்கு சுச்சு வருது. சரிவா போலாம். நான் இருக்கேன், நீங்க இருங்க, நான் போயிட்டு வருவேன். எப்பவுமே எனக்கு கூப்பிடுவே, ஏன் இப்ப வேணான்றா? இல்ல, நான் போவேன், நீங்க இருங்க அப்படின்னு அவன் போயிடுறான். இந்த பக்கம் இப்ப நீங்க கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. தாயம் என்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கா? நான் எதுவும் பிளான் பண்ணலன்ட்டு சொல்றதுக்குள்ளே அப்பா உங்க மேல அந்த ஹெலிகாப்டர்ல வந்து ஃபிளாஸா கொட்டுது. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க அப்படியே அவனை பாக்குறீங்க. கண்டுபிடிச்சிட்டியா? எனக்கு தெரியாத அவனை பத்தி. என்ன சர்ப்ரைஸ் இதா? கல்யாணம் பண்ணிக்க சொல்லிதான். என்ன? ஆமா, will you marry me அப்படின்னு தான் கேக்குறான். நீங்க அப்படியே அவனை பாக்குறீங்க. என்ன அப்படி பாக்குற? கல்யாணம் பண்ணிக்கலாமா? உனக்கு எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு தான், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது உண்மையிலே தானா? உண்மைதான். அப்போ இல்ல சொல்ல, ரெஜிஸ்டர் படி என் பொண்டாட்டி ஆயிட்ட. ஆனா இந்த உலகத்துக்கு நான் காமிக்கணும்ல என் பொண்டாட்டின்னு. சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் யோசிக்கணும். பொண்டாட்டி ரொம்ப ஓவர்,
5 வயசுல பையனை வச்சுட்டு யோசிக்கணுமான்னு கேட்குற பத்தியா? என்ன என்ன கலாய்க்கிறியா? கலாயில சொல்றேன். அடுத்த பேபி வரதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? ஆ நான் என்ன சொல்றேன்? அப்ப சரி, நான் உன்னை நிறைய திட்டுவேன். வாங்கிப்பியா? வாங்கிக்கிறேன் மேடம். அப்புறம் பார்த்துக்கோ, சேட்டை பண்ணணும், அடிப்பேன். பரவாயில்ல, வாங்கிக்கிறேன். நான் கோவத்துல அவங்ககிட்ட கண்ணா பின்னா பேசுவேன். பரவாயில்ல, ஏற்றுக்கிறேன். தயா, உனக்கு சூடு சொன்னியே இல்லையா? ஏய், என்னடி இப்படி பேசுறேன்லாம் கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ அதெல்லாம் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு சூடு சொன்ன உங்ககிட்ட சுத்தமா கிடையாது. சரியா? என்ன வேணா சொல்லிட்டு போ. ஆனா எனக்கு பிடிக்கும் என்ன அப்படி பேசுறதெல்லாம் அப்படின்னு அவன் வெக்கமே நம்ம சிரிக்கிறான். நீங்க பாக்குறீங்க அவனை. உண்மைதான் போல, காதல் பண்ண ஆரம்பிச்சா பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு அது உன் விஷயத்துல பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாண்டி, பைத்தியம் தான், உன் மேல அதிகமான பைத்தியம் அப்படின்னு அந்த உங்ககிட்ட ரிங்க நீட்டுறான். ஸோ நீங்களும் உங்க கையை கொடுக்குறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த ரிங்கையும் போட்டு விடுறான். ஸோ அப்போ ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது. அப்போ ஜூன் கரெக்டா வந்துடுறான். வந்து உங்க கூட நின்னுக்கிறான். மம்மி நான் வந்துட்டான். இதெல்லாம் உன் பிளான் தானா? ஆமா, என் பிளான் தான். எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே அப்பா மாதிரி பிளான் போடுறியே. எப்படியோ நீங்களும் டேடியும் வந்து சேர்ந்துட்டீங்க. சீக்கிரமா எனக்கு தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பா கொடுத்துருங்க, சரிங்களா? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? ஜங்கு அங்கிள் தான் சொன்னாரு. அப்ப நீங்க தயங்க பார்த்து மறைக்கிறீங்க. ஏய், நான் ரெடி பண்ணுவேன், எல்லாம் அவன் பண்ண வேலை. இங்க பாரு, கோச்சுக்காதண்ணா. லாஸ்ட் வார்னிங், இந்த மாதிரி குழந்தைகிட்ட அவனு பேச வேணான்னு சொல்லு. இனிமே பேச மாட்டான். கொண்டாடி என்ன ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நல்லா இருக்கு. அப்படியே ஒரு கிஸ் அடிச்சா நல்லா இருக்கும். தயம் ஜூன் பார்க்க மாட்டான்டி. அவனை பாரு, அப்படியே அந்த சிவியூ தான் பார்த்துட்டு இருக்கான். லைட்டா ஒரு கிஸ் தான். ஞாபகம் இருக்கா? ஒரு டைம் வீட்டுக்கு முன்னாடி நான் கிஸ் அடிச்சேன்ல, லைட்டா பெக் பண்ணிட்டு தானே போனேன். அந்த மாதிரி தான். வேணாம் கொண்டாடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லப்ப. அப்ப அவன் ஜூன் மம்மி பண்ணிக்கோங்க டாடா கெஞ்சுறாருல அப்படின்னு நீங்க முறைக்கிறீங்க தயவங்க பார்த்து. அவனை உங்களுக்கு பிடிச்ச எடுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சு? ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய எமோஷன்ஸ் வைக்கணும்னு நினச்சேன். அதனால தான். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய்.